Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, அல்லாஹ்வின் கருணையினால் இன்று சூரத்துல் பக்ரா முடிவடைந்து சூரத்து ஆலு இம்ரான் தொடங்கி இருக்கிறது. குர்ஆனில் உள்ள சூறாக்களிலேயே மிக நீண்ட சூறாவான 286 ஆயத்துக்களை கொண்ட சூரத்துல் பக்ரா முடிவடைந்திருக்கிறது. சூரத்து ஆலு இம்ரான் தொடங்கி 2.5 சஃபாக்கள் முடிந்திருக்கிறது. ஓதப்பட்ட அந்த சூரத்துல் பக்ராவிலே 186வது வசனத்தை நாம் நினைவில் கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கும்போது சஹாபாக்களும் உடன் இருந்தார்கள். அப்பொழுதே சஹாபாக்கள் மலைக்கு மேலே கொஞ்சம் மேடான பகுதியிலே ஏற வேண்டியது இருந்தது. அப்பொழுது மலைக்கு மேலே ஏறும்போது அல்லாஹ்வை திக்ர் செய்தவர்களாக ஏறினார்கள். எந்த அளவுக்கு சத்தமாக திக்ர் செய்தார்கள் என்றால் அக்கம் பக்கத்தில் உள்ள மலைகளின் மீதெல்லாம் எதிரொலித்தது. அந்த அளவுக்கு சத்தமாக அல்லாஹ்வை அழைத்தார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஏறுவதோ மேடு, அதிலே சத்தம் வேறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் உங்களுடைய ரூஹின் மீது கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். எதற்காக இவ்வளவு சத்தம் போடுகிறீர்கள்? इतनी आवाज की क्या जरूरत है? आप चढ़ने का जिबाल पर चढ़ रहे हैं, पहाड़ पर चढ़ रहे हैं. நீங்கள் ஏறுவதோ மலை மீது ஏறிக்கொண்டிருக்கிறீர்கள். மேடான பகுதியிலே ஏறும்போது மூச்சு வாங்கும். நீங்கள் அதில் வேறு சத்தமாக இவ்வளவு பெரிய திக்ரை செய்கிறீர்களே என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சத்தமாக நாங்கள் தக்பீரை சொல்லுகிறோம் என்றால் அந்த சத்தமாக சொல்வதற்கு காரணம் எங்களை விட்டும் அல்லாஹ் மிக தூரத்தில் இருக்கிறான் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு நாங்கள் இவ்வளவு சத்தமாக செய்கிறோம். ஆனால் உண்மை என்ன? நீங்கள் சொல்லுங்கள், எங்களுடைய ரப்பு பக்கத்தில் இருக்கிறானா இல்லை தூரத்தில் இருக்கிறானா? நீங்க பைசலா செய்ய, சத்தம் போட வேணான்னு சொல்றீங்க. எங்களுடைய ரூஹன் மீது கருணை காட்ட சொல்றீங்க. சரி, கருணை காட்டுகிறோம் என்றால் அல்லாஹ் தூரத்தில் இருக்கிறானே, பிறகு அவனை அழைப்பது எப்படி? மெதுவான சத்தத்திலே, மெதுவான குரலிலே, அமைதியாக அழைத்தால் அவனுக்கு கேட்குமா என்கிற வகையிலே எங்கே இருக்கிறான் என்று கேட்டபோது இந்த ஆயத்துடனே ஜிப்ரீல் கொண்டு வந்தார். என்ன ஆயத்தை கொண்டு வந்தார்? உங்களிடத்திலே கேட்கிறார்கள், நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்கிறார்கள். சொல்லுங்கள் நபியே, மிக அருகாமையில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். எங்கே நான் இருக்கிறேன் என்று கேட்கிறார்கள். நான் மிக அருகாமையில் இருக்கிறேன். எந்த அளவுக்கு அருகாமை? அந்த அருகாமையை அல்லாஹ் இன்னொரு சொன்னான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். இந்த பிடரியில் ஓடுகின்ற நரம்புகளிலே உயிர் நரம்பு அது மிக நெருக்கமாக இருக்கிறது மனிதனுக்கு. அந்த உயிர் நரம்பை விட மிக நெருக்கமாக நான் இருக்கிறேன் என்று இன்னொரு இடத்திலே சொன்னான். இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். நீங்கள் மெதுவாக அழைத்தாலும் நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் உள்ளத்துக்குள்ளேயே அழைத்தாலும் நான் பதில் சொல்லுவேன். அதற்காக இவ்வளவு சத்தமிட்டு அழைக்க வேண்டியதில்லை என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். உங்களிடத்திலே உங்களது தோழர்கள் கேட்கிறார்கள், நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்கிறார்கள். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நான் மிக பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் அழைக்கின்ற அழைப்புக்கு நான் நிச்சயம் பதில் தருகிறேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள்
பவனிக்கின்ற, நீங்கள் வாகனிக்கின்ற அந்த வாகனம் எங்கே என்று கேட்டார். இதோ இங்கேதானே இருக்கிறது யா ரசூலல்லாஹ். அதனுடைய கழுத்து பகுதி எங்கே இருக்கிறது என்று கேட்டார். இதோ எங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. நாங்கள் அந்த கழுத்துக்கு நெருக்கத்தில் போய்விட்டால் எங்களுக்கு அது நெருக்கம், நாங்கள் அதற்கு நெருக்கம். அந்த கழுத்து எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அதை விடவும் உங்கள் ரப்பு நெருக்கமாக இருக்கிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த முஃமினாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் அவன் கேட்கிற துஆக்கள் வீணாவதே கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுது அல்லாஹ் கபூல் செய்கிறேன் என்று வாக்கு தந்து விட்டானோ பிறகு அந்த வாக்கை மீறுவானா? இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மீஆத். அவன் கொடுத்த வாக்கை மீறவே மாட்டான். நபி அவர்கள் துஆ செய்யும் போதெல்லாம் இப்படித்தான் கேட்பார்களாம், இறைவா நீதானே கேட்க சொன்னாய், நீ அந்த துஆவை நிராகரிக்க மாட்டேன் என்று வேற சொல்லி இருக்கிறாயே, என் துஆவை நிராகரிக்காதே. எப்படி கேட்பார்களா? நீதானே கேட்க சொன்னாய், அப்படி கேட்டால் தருவதாக நீதானே சொன்னாய், நிச்சயமாக நீ தருவாய், நிராகரித்து விடாதே என்பார்களா. பிறகு நபி அவர்கள் மிக அழகான முறையிலே நமக்கு சொல்லி தந்தார்கள், நீங்கள் தனிமையில் கேட்கிற துஆவை அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வான். யாருமே பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதுவும் இருட்டில் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். அந்த இருட்டிலும் கூட 2 கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து விட்டால் துஆ நிச்சயம் கபூலாகிவிடும். நீங்கள் குளித்து விட்டு வந்தால் அடுத்து உங்களுக்கு சிறுநீர் மலம் ஜலம் வருவதற்கு முன்பாக அல்லது ஒது பிரிவதற்கு முன்பாக நீங்கள் கேட்கிற துஆவை கபூல் செய்வான். நீங்கள் ஒது செய்துவிட்டு நீங்கள் அந்த ஒது செய்த தண்ணீர் காய்வதற்குள்ளாக கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். நீங்கள் வானத்தை பார்த்து கேட்கிற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். வாகனத்தில் போய் கொண்டிருக்க நீங்கள் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். ஏதேனும் கூட்ட நெரிசல்களிலே சிக்கிக் கொண்டால், அதுவும் இந்த காலத்திலே சொல்லவா வேண்டும், டிராபிக்கிலே மாட்டிக்கொள்கிறோம், கடுமையான டிராபிக். நபியவர்களின் காலத்திலே அப்படியெல்லாம் இல்லை. கூட்ட நெரிசலிலே நீங்கள் சிக்கிக் கொள்வீர்களே, ஆனால் அந்த நேரத்தில் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். மழை ஜோர் என்று பெய்கிறதா, அந்த நேரத்தில் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவு நேரத்திலே நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், திடீரென விழிப்பு ஏற்பட்டது, இஸ்தின்ஜாவிற்கு போனீர்கள் அல்லது உங்களது சுய தேவைகளை பூர்த்தி செய்தீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் உங்களது நாவிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஒரு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான். இது வாக்குறுதி என்றால் நடுநிசியிலே எந்த நேரத்திலும் உங்களுக்கு விழிப்பு ஏற்பட்ட பிறகு இந்த வாக்கியத்தை சொல்லிவிட்டு நீங்கள் ரப்பிடத்தில் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தந்தே தீருவான். தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற துஆவை, பிள்ளைகள் தாய் தந்தையர்களுக்கு செய்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அத்தஹியாத்திலே தஷஹுதிலே நீங்கள் அத்தஹியாத்தை ஓதிய பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக நீங்கள் கேட்கிற எல்லா துஆவையும் கபூல் செய்வான். அதே போன்று 2 சஜ்தாவுக்கு மத்தியிலே ஒரு சிறு இருப்பு இருக்கிறோம் அல்லவா, அந்த இருப்பில் வைத்து நீங்கள் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். என்னென்னலாம் சொன்னார்கள். ஒருவர் வாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் உள்ள நேரத்தை வீணாக கழிக்கிறார், அந்த நேரத்தில் கேட்கிற துஆ லா யுரத்து, அது நிச்சயமாக ரிஜெக்ட் செய்யப்படுவதில்லை. ஆனா வாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில அல்லாஹ் நேரம் கொடுத்தும் கூட நம்ம துஆ செய்யறதில்லை. ஒன்னும் சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லது பக்கத்துல இருக்கிறவங்கள சும்மா இருக்க விடாம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படித்தான் அந்த நேரம் கழிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா சுப்பூஹு யா குத்தூசு யா கஃபூரு யா வதூது யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு 7 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் துஆ செய்து பாருங்கள், அந்த துஆ நிச்சயம் கபூலாகும். யா சுப்பூஹு யா குத்தூசு யா கஃபூரு யா வதூது யா அல்லாஹ் என்று 7 தடவை சொல்லிவிட்டு கேளுங்கள். வானத்தில் உஜூஹுல் ஹஜ்ஜில் கய்யூம் வானத்தில் உஜூஹுல் ஹஜ்ஜில் கய்யூம் வானத்தில் உஜூஹுல் ஹஜ்ஜில் கய்யூம் குர்ஆனுடைய ஆயத்து. இதை நீங்கள் 7 தடவை சொன்ன பிறகு நீங்கள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க, ரகசியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்கள் மிஸ்கீன்களுக்கு ஏதேனும் உதவி செய்த பிறகு நீங்கள் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விடுவார்.
நீங்கள் 2 ரக்காத்தை தொழுதுவிட்ட பிறகு கேட்கிற துஆவை அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வான். நீங்கள் துஆ செய்வதை விட துஆக்களை பெறுங்கள் என்றார். आप दुआ करने से दुआओं को तुम ले लो சொன்னார். நீங்க துஆவை வாங்குங்க. யார்கிட்ட துஆவை வாங்குவது? ஏழை மிஸ்கீன்களிடத்தில் துஆவை வாங்கிக் கொள்ளுங்கள். பெற்றெடுத்த தாய் தந்தையர்களிடத்திலே துஆவை வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களை உருவாக்கிய ஆசான்களிடத்திலே துஆவை வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களை விட வயதில் மூத்த வயோதிகர்களிடத்திலே துஆவை வாங்கிக் கொள்ளுங்கள். முடியாதவர்கள், கஷ்டத்தில் உள்ளவர்கள், கண் தெரியாதவர்கள், கைகால்கள் முடமாகி போனவர்கள், அனாதைகள், அவர்களிடத்திலே நீங்கள் துஆவை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். யாருடைய சாபத்துக்கும் நீங்கள் ஆளாகாதீர்கள். எவருக்கும் நீங்கள் நலவு செய்கிறீர்களோ இல்லையோ அவர்களின் நாவிலிருந்து யா அல்லாஹ் என்று சொல்ல வைக்காதீர்கள். ஒரு ஷேഖிடத்திலே ஒரு முரீத், ஒரு மாணவர் கேட்டார், இத்தனை நாட்கள் உங்களிடத்திலே இருக்கிறேன், நான் போய் வருகிறேன், எனக்கு ஒரு நசிஹத் செய்யுங்கள். ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், உன் பெயரை சொல்லி எவரும் ரப்பிடத்திலே ஷிகாயத் செய்யும் அளவுக்கு நீ நடந்து கொள்ளாதே. உன் பெயரை சொல்லி, யா அல்லாஹ் என்ன மானத்தை வாங்குறாயா அல்லா, என்ன ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறாயா, என் பின்னாலேயே கிடக்கிறாயா, நான் எங்க போறேன், நான் எங்க வர்றேன், நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பேசுறேன், என்னுடைய குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னால இருக்கிறாயா அல்லா அப்படின்னு அழுதுட்டா போதும். அதுக்கு பிறகு பாருங்க, அல்லாஹ் அவனை பின்தொடர்றதுக்கு 4 பேர் வச்சிருவோம். அவன் வாழ்க்கையை சூனியமாக்கிடும். ஏனென்றால் ஹதீஸிலே வருகிறது, நீங்கள் அநீதம் இழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே திரையே கிடையாது. எத்தனை குடும்பங்களிலே தன் வீட்டுக்கு வந்த மருமகர்களின் உள்ளங்களை நோவிலைப்படுத்தி நொம்பலப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்துகின்ற குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள். தன்னை ஈடெடுத்த தாய் தந்தையர்களுடைய உள்ளங்களை நோவிலைப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள். தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான்களின் உள்ளங்களை புண்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள். தனக்கு தொழில்களை கற்றுக் கொடுத்த எஜமானர்களுக்கு துரோகம் செய்கின்ற வேலையாட்கள் எத்தனை நபர்கள். இதெல்லாம் ரப்பிடத்திலே கடுமையாக கவனிக்கப்படுகின்ற விஷயங்கள். இதிலே மிக கவனமாக இருங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. ரப்பு உங்களுக்கு எந்த பாதையிலாவது வஜீவனம் தந்து கொண்டிருந்தால் அதை நீங்கள் வெறுக்காதீர்கள். அது துவாவாக மாறும். என்ன துவாவாக? பத்துவாவாக மாறும். ரப்பு உங்களுக்கு எந்த பாதையில் உங்களுக்கு ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறானோ அது ஹலாலான பாதையாக இருந்தால் அமைதியாக இருங்கள். அல்லாஹ் அந்த ரிஸ்கை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருப்பான். அதிலே பரக்கத்தும் செய்வான். மாற்றமாக இதெல்லாம் ஒரு பொழப்பா, இப்படியே காலமெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறனே, கடைக்கடையா ஏறி இறங்குறனே, நான் என்ன செய்வேன், ஆர்டர் போட்டா ஆர்டர் எடுக்கிறேன், ஆனா பணம் வந்து சேர மாட்டேது, பொருள் போய் சிக்கிக்குது, ஒரே குழப்பம். ஆனால் அல்லாஹ் வஜீவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் நொந்து கொள்வானால் அல்லாஹ் ஸ்டாப் செய்யுது. அவனது வஜீவனம் ஸ்டாப் ஆயிடும், அவனுடைய தொழில்துறை ஸ்டாப் ஆயிடும், வருகின்ற பாதை கட்டாயிடும். அதனால எந்த காரணத்தை கொண்டும் ரப்பு உங்களுக்கு தருகின்ற பாதைகளை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நொந்து கொள்ளாதீர்கள். அது பத்துவாவாக மாறிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இவைகளையெல்லாம் மனதில் கொண்டு நாம் வாழ வேண்டும். நபியவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த ரகசியங்களை கல்வியில் வைத்து வாழ வேண்டும். நீங்கள் ரப்பை புகழுங்கள். ரப்பே, நீ லேசாக்கி விட்டால் எதுவுமே கஷ்டமில்லை, நீ கஷ்டமாக்கி விட்டால் எதுவுமே லேசில்லை, நீ தான் லேசாக்க வேண்டும் ரப்பே என்று சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக ரப்பு உங்களுக்காக வேண்டி தருவதற்கு காத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். ஆலு இம்ரானிலே இன்று ஓதப்பட்டதிலே 18வது வசனம், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். இந்த வசனம் இருக்கிறதே, அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்த மிகப்பெரிய காட் கிஃப்ட். அந்த வசனம், அந்த வசனத்தை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். நம்மை யாரேனும் சரிய வைக்க நினைத்தால், நம்முடைய வளர்ச்சியை தடுக்க நினைத்தால், நமது வியாபாரத்துறையை முடக்க நினைத்தால், நமது குடும்பத்திலே ஏதேனும் கஷ்டங்கள் ஏற்படுத்தலாம் என்று நினைத்தால் யாரும் எந்த சூழ்ச்சிகளும் படிக்காது, எந்த சதிகளும் வேலை செய்யாது. கிதாபில் எழுதுகிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளை ஊர்களுக்கு அனுப்புவீர்களேயானால் அவர்களுடைய வஸ்துகளின் மீது ஊதி தண்ணீரை தெளித்து அனுப்புங்கள்.
உங்களது மகள்களை வீட்டிலிருந்து நீங்கள் அனுப்புவீர்களே ஆனால் உங்களது மகள்களுக்கு தலையிலே ஊதி அனுப்புங்கள், உங்களது பிள்ளைகளுக்கு தலையில் ஊதி அனுப்புங்கள். அந்த குழந்தைகள் எங்கு சென்றாலும் அவர்கள் தான் உச்சத்திலே நிற்பார்கள். அவர்களை தாழ்த்துகின்ற சக்தி உலகத்தில் எவருக்கும் இருக்கா? எவ்வளவு உறுதியாக சொல்கிறார்கள். பேணுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.